சம்பளம் மட்டும் வாங்கி நல்லா கொட்டிக்கிறீங்கல்ல, உங்கள் புள்ள குட்டியோடு நல்லா ஜாலியாக இருக்கீங்கல்ல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் கிட்ட படிக்கிற பசங்களை வந்து ஒரு நல்ல விதமாக வளர்க்க தெரியல? விருதுநகர், ராஜபாளையம் அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ரவுடித்தனம் பண்ணிட்டு திரியிறான். செங்கமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 10வது கூட படிக்க மாட்டான். அவன் சைஸு பார்த்திங்கனாக்கா எலி குஞ்சு மாதிரி இருக்கான். அவன் வந்து கண்டக்டரை வந்து ஓங்கி மூக்கில் குத்தியிருக்கிறான். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு வந்துட்டு பொதுமக்களுக்கு அறிவு கிடையாதா? ஒரு இத்துணூண்டு பையன் அடிக்கிறான்னா 4 ஆம்பளைங்க என்ன பிடுங்கிட்டாடா இருக்கிறீங்க? கண்டக்டர் நீங்கள்லாம் வந்து இப்போ இருக்க ஆட்சிக்கும் சரி, முதல்ல இருந்த ஆட்சிக்கும் சரி, நீங்கள்லாம் வந்து தபால் ஓட்டு போட்டவனுங்க தானே, அனுபவிங்கடா. உங்களுக்கு இதெல்லாம் வேணும். ஏன்னா நீங்கள் தானே இந்த ஆட்சியை தீர்மானிக்கிறது. நாங்கள் பெரிய சங்கத்தில் இருக்கோம், மயிரில் இருக்கோம். என்னென்ன பேசுகிறீங்க? அப்படியே நாங்கள் அந்த சங்கத்திலேருந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்லதுக்கு என்றைக்காவது நீங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கீங்களாடா? இந்த அரசு பேருந்து டிரைவரும் சரி, கண்டக்டரும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் நல்ல விஷயத்துக்காக இல்லை மக்களுக்காக என்றைக்காவது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு சம்பளம் வேணும், அதில் ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா உடனே ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணுவீங்க. இப்போ ஒவ்வொருத்தனா மூக்கிலேயே குத்துறானே, வாங்குங்க, வாங்கிட்டு உக்காருங்கடா. இதுதான்டா உங்களுக்கு தண்டனையே. வாங்குங்க.